வேலையில் உண்மையா இருக்கிறீங்களா? என்ன இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. உண்மையா இருக்கிறீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, உண்மை. தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அவன் என்ன சொல்றான்? உன் கம்பெனியில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. அவன் வந்து கேட்குறான், இந்த தப்பு யாரு பண்ணதுன்னு. நீ நைஸா அந்த லேபு டெக்னீஷியனால் தான் பண்ணான்னு கோத்து விட்டுட்டியா. சரி, இது யாரு தப்பு பண்ணியிருக்கிறா? அந்த பணத்தை அவரு தான் வாங்கி செட்டில் பண்ணாரு, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஏமாத்திட்டியா நீனு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு தெரியாது, உன் கம்பெனியை தெரியுமா, நீனு யாருன்னு தெரியுமா எனக்கு? ஆண்டவர் சொல்றாரு. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? தானியேல் அக்செப்ட் பண்ணான். சொல்லுங்க, பாவம் செஞ்சா கூட ஆண்டவரே இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவனுடைய கிருபை உன் மேல இறங்கி வரும். நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவளை ஈஸியா கொண்டு போய் 3 ராஜாக்களை அசைக்கணும்னா, உன்னை நேரா ஜெனரல் மேனேஜர் ஆக்கணும்னா நீ நிறைய பாடைகளுக்குள்ள கடந்தாப்பா போகணும். என்னை பார்த்து திட்டுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடு. என்ன தெரியுமா? உண்மையா இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்தவனை கோத்து விட வேண்டாம். கரெக்டா டைமுக்கு போயிடுறீங்களா? தூங்கி எழுந்திரிச்சு நீங்க பாட்டுக்கு எங்க 2 மணி வரைக்கும் செல்ல நோண்டி விட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிக்காம அப்படி எழுந்திரிச்சு ஓடிட்டு பேன் ஆஃபீஸ்லாம் போகாதீங்க. காலையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க செஞ்சுட்டு என்னச்சிங்க, காலையில் எழுந்திரிச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு, அதனாலதான் பிரதர் நான் என்ன சரி காலையில ஜெபம் பண்ண முடியும் அப்படியே நேரம் ஓடிட்டேன். உண்மையா இருங்க. வேலைக்கு போன் கொடுத்தாங்களா, அந்த போனை வாங்கி 3 மணி நேரம் முக்க போட்டுட்டு இருக்காங்க யார்கிட்டயா. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதிகாரங்களும் சட்டங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் இருக்கணும். நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் செய்யணும். ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கா. சரியா? வேலை செய்யற இடத்துல ஒரு கையும் என்ன செய்யுது, அங்க எங்கிட்டாச்சும் ஒரு கையும் வச்சுக்க கூடாது. வேலையில மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கணும்? ஒத்துக்கணும். சரியா? சரி, உண்மையா இருப்பீங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி கையை எடுத்து காமிங்க. நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, என்னை உயர்த்துங்கப்பா. நீங்க சொல்லுங்க, சின்ன பிள்ளை மாதிரி அவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. சரி.